வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கிட்னி ஸ்டோன் பத்தி பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம வயது வித்தியாசம் இல்லாம அனைவருக்கும் நிறைய இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. மெயின் ரீசன் என்ன? அதுவும் இப்ப சம்மர் நிறைய பேர் இப்போ சஃபர் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க முறையா தண்ணி குடிக்கிறது இல்லை, அன்டைம் ஃபுட்டு. என்ன உணவு இவங்க கிட்னி ஸ்டோனு வர்றதுக்கு காரணமோ அந்த உணவு மாத்திரம்தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட வேண்டிய உணவுகள்லாம் தவிர்த்துடுறாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது தெரிந்தா தெரியாமல் ரெண்டாவது. ஆனா கஷ்டம்தான். இன்னைக்கு கிட்னி ஸ்டோன்ல எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. சர்ஜரி பண்ணா அதோட சரியாயிடுதா, திரும்ப வராதா, திரும்ப வருது, எத்தனை லட்சம் செலவு பண்ணி திரும்ப 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 கிட்னி ஸ்டோன்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இதை கவனிக்காம விட்டாலோ அல்லது அடிக்கடி இந்த கிட்னி ஸ்டோன் வந்தா என்ன உபாதைகள் ஏற்படும், கிட்னி டேமேஜ் ஆகும். அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவா கிட்னி ஸ்டோன்னா அறிகுறிகள் என்ன, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா பொதுவா பாருங்க, இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னாலே மெயின் ரீசன் நான் தண்ணி சரியா குடிக்க மாட்டேன். அப்படியே தண்ணி குடிச்சாலும் யூரின் வரும்போது அடக்கி வைப்பேன். ப்ராப்பரா நான் வாய்ட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு காரணத்தினால வேலை நிமித்தமா இருக்கலாம். இது மெயின் ரீசனா இருக்கு. அதுக்கும் மேல முக்கியமான சிம்டம்ஸ் இந்த ரீனல் பெத்தாலஜில என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீனல் கோலிக் அப்படிம்பாங்க. ரீனல் கோலிக் அப்படின்னா இந்த இடுப்பு பகுதியில இருந்து இந்த தொடை இடுக்கு இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு பெரிய வலி அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, யூரின் போகும்போது சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, யூரின் போகும்போது பயங்கர எரிச்சலோட வர்றது. அதுக்கப்புறம் யூரின் ஹெசிடன்சி அப்படிம்பாங்க. அந்த யூரின் ஹெசிடன்சி அப்படின்றது என்னன்னா, யூரின் போய் உட்காரும் போது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கொஞ்சமா யூரின் வரும். திருப்பி நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது திருப்பி போய் உட்காரும் போது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு யூரின் போகணும்ன்ற சென்சேஷன் இருக்கும். இது மாத்திரம் இல்ல, கொஞ்சமா வரும். இது மாத்திரம் இல்ல, யூரின் போகணும் போல இருக்கும், போனா கொஞ்சம் வரும். மோஷன் போகணும் போல இருக்கும், மோஷன் வராது. இவங்களோட அந்த வலி வேதனை எப்படி இருக்குன்னா, போய் சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு கூட அந்த வலி வேதனை தாங்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படுத்தும் இருக்க முடியாது, உட்காந்தும் இருக்க முடியாது, நின்னுட்டும் இருக்க முடியாது. இங்கே அங்கே நடந்து 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 வாஷ்ரூம் போறது என்ன வர்றது என்ன அப்படி துடிச்சிடுவாங்க. இதுக்கு காரணம் இவங்களோட உணவு பழக்க வழக்கம் தான் முக்கிய காரணம். ஒண்ணு, சரியா தண்ணி குடிக்காது. ரெண்டாவது, டைம்க்கு யூரின் பாஸ் பண்ணாது, அதை அடக்கி அடக்கி வச்சு கண்ட்ரோல் பண்றதுனால வரக்கூடியது. மூணாவது, இவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள், அதாவது ஒண்ணு அன்டைம் ஃபுட்டு, அடுத்தது ஓவர் ஸ்பைசியா சாப்பிட்றது, அதிக அளவு நான்வெஜ் சாப்பிட்றது. இந்த மாற்றங்களால தான் உங்களுக்கு இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் வருது. அப்போ நீங்க முறையா சாப்பிட வேண்டியான உணவுகளை சாப்பிடல, குடிக்க வேண்டிய தண்ணி குடிக்காதனால தான் உங்களுக்கு பல வகையான ஸ்டோன் ஃபார்ம் ஆகி இருக்கு. இப்போ எந்த சைஸ் வரைக்கும் உங்களால இந்த கிட்னி ஸ்டோனை கரைக்க முடியும், அதை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவா பாருங்க, ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஸ்டோன்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டண்ட் வச்சு லித்தோட்ரிப்சி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு. ஆனா ஆயுஷ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்க 5 சென்டிமீட்டர் ஸ்டோன், 6 சென்டிமீட்டர் ஸ்டோன், 7 சென்டிமீட்டர் ஸ்டோன்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஸ்டோன் கிரஷர்ஸ் அப்படின்ற மெடிசன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோன் கிரஷர் மெடிசனை கொடுத்து அதை பாருங்க அந்த ஸ்டோனை அரிக்கிற தன்மை அந்த மருந்துக்கு இருக்கு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் பிளஸ் டயட் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் அந்த கிட்னி ஸ்டோனை கரைக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு கொடுக்கிறோம். ரெண்டாவது, அந்த கரைந்த அந்த மணல் துகள்கள், அந்த கற்களோட துகள்கள் மணல் போல இருக்கும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அதை வெளியேற்றவும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். அந்த ரெண்டு மெடிசனும் தான் அங்க உங்களுக்கு வேலை செய்யுது. பிளஸ் தண்ணி எவ்வளவு குடிக்கணும், அப்புறம் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு லிஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அதை கடைபிடிக்கும் போது தான் அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கரையக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சிஸ்டத்துல இருக்கு அப்படிங்கறத அனுபவத்துல நம்ம பார்த்ததே இங்க சொல்றோம். கண்டிப்பா. அப்போ அதை எடுக்கும் போது
பாத்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க பேஷண்ட்டு, ம், கிட்னி ஸ்டோன்னு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ம், காலையில 5 o'clock 4 o'clock ஃபோன் வரும். என்னன்னு பார்ப்பேன், நான் ஃபீட் பண்ணி வச்சிருப்பேன், ம். பேரு பிளஸ் Disorder. கேஸ் ஸ்டோன்னு போட்டு வச்சிருப்பேன். ம், உடனே அவங்க பண்ணுவாங்க, மேடம் கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு. ம், என்னப்பா? ஆமா இப்போ வந்துருச்சு. ம். இப்போ காலையில யூரின் போனேன், ஃபில்டர் பண்ணேன், ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிட்டே இருந்தேன், வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே அவங்க அதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பார்த்துருப்பாங்க, இது பெருசு சைஸு, கரையாது, உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ம். வந்து அட்மிட் பண்ணுங்க, இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு, ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அது போல ஏற்கனவே செய்து அவங்க அவஸ்தைப்பட்டது விளைவு இப்போ அடுத்த தடவை வரும்போது நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த ப்ரொசீஜரும் இல்லை, மெடிசன்ஸ் பிளஸ் டயட், Right. கூட கொஞ்சம் ரெஸ்ட், ம், ஒரு 1 week ரெஸ்ட். ம். இதுல பல நோயாளிகளுக்கு கிட்னி ஸ்டோன் வித்தவுட் சர்ஜரி கரைந்து வெளியே வந்திருக்கு, நம்ம கண்டிப்பா. பார்த்திருக்கோம். அதை தான் மக்களுக்கு சொல்றோம். ம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.